இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் நாகமான் அவன் எடுத்த தீர்மானத்திலே அவன் எவ்வாறு நிலைத்திருந்தான் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலை அவன் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்தான், அதன் மூலமாக அவன் என்ன காரியங்களை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் ஈசாக்கு ரெபேக்காளுடைய இரண்டாவது குமாரன். இங்கே இவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது. இங்கே இரண்டு பேரும் என்ன செய்கிறார்கள்? ஒருவர் தகப்பனுக்கு பிரியமானமாகவும் ஏசா. இங்கே யாக்கோபு ரெபேக்காளுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு மகனாக இருக்கிறாள். இந்த யாக்கோபை குறித்து பார்த்தோம் என்றால் அவள் கூடாரவாசி. அவன் தன் தாயோடு ஒரு செல்ல பிள்ளையாக தன்னுடைய கூடாரத்திலே வசித்து வருகிற ஒரு மகனாக இருப்பதை பார்க்கிறோம். இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது? இந்த ஏசா ஒரு வயிற்று கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான், விற்று விடுகிறான். அடுத்து தன் தகப்பனார் வைத்த இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சித்த போது இந்த யாக்கோபு இந்த ரெபேக்காளுடைய உதவியோடு வஞ்சகமாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நடந்தது என்ன? இங்கே இரண்டு பேரும் சண்டை. இங்கே யாக்கோபு ஏசா இவர்களுக்கிடையே பகை உண்டு பண்ணுகிறது. இங்கே ரெபேக்காலும் ஈசாக்கும் ஒரு முடிவெடுக்கிறார்கள். இங்கே ஏசாவை குறித்த அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. பாருங்கள், ரெபேக்கால் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்தில் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோப்புக்கு ஒரு பெண்ணை கொல்வதனால் என் உயிர் இருக்கிறது ஆவதென என்று சொல்லி அவள் புலம்புகிறாள். ஏத்தின் குமாரத்திகளை குறித்த ஒரு கவலை. இங்கே ஏசா தவறான பெண்களை திருமணம் செய்து கொண்டார், தவறான பாதைக்கு சென்று விட்டார். அவர்தான் இந்த ஈசாக்குக்கு அப்புறம் வருகிற ஆசீர்வாதம் யாருக்கு செல்ல வேண்டியது? ஏசாக்கு செல்லணும். ஆனால் அவன் அந்த யாக்கோபு அதை பெற்றுக்கொள்வதற்கு முதல் காரணம் அவருடைய தவறான நடத்தை. இது நிமித்தமாக இங்கே ரெபேக்காள் முழுமையாக யாக்கோபை அனுப்பிவிடுகிறாள். இங்கே நடக்கிற சம்பவம், முதல் முறையாக யாக்கோபு தனிமையாக செல்கிறான். அங்கு போகும்போது சூரியன் அஸ்தமிக்கிறது. அங்கே ஒரு கல்லை எடுத்து யாக்கோபு படுக்கிறான். அப்போது ஒரு நித்திரை, அவனுக்கு ஒரு கனவு வருகிறது. இங்கே பூமியிலிருந்து இங்கே வானத்திற்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் மேலே ஏறுகிறதுமாக இறங்குறதாக இருக்கிறார்கள். இங்கே கர்த்தர் அங்கே மேலிருந்து அவனோடு பேசுகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்பாய். உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இங்கே யாக்கோபுக்கு அங்கே தரிசனமாகி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். உடனே அவன் எழுந்து நித்திரையை விட்டு எழும்பி பார்க்கும். இந்த இடம் மிக பயங்கரமான இடம் என்று சொல்லி அந்த கற்களை எல்லாம் இணைத்து அதிலே ஒரு எண்ணெய் வார்த்து இந்த பூமிக்கு ஒரு அழகான பெயரை இடுகிறான். இது வானத்தின் வாசல் என்று சொல்கிறான். இதற்கு பிறகு அவன் எடுத்த தீர்மானம் என்ன? இங்கே அடுத்து அவன் செல்கின்ற பாதை அவனுக்கு தெரியாது. இங்கே ஆண்டவர் சொல்லிவிட்டார், யாக்கோபோடு இருப்பதை உறுதிப்படுத்திவிட்டார். இங்கே அவன் எடுத்த ஒரே ஒரு தீர்மானத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே யாக்கோபு என்ன செய்கிறான்? அவன் விழித்தவுடனே அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். ஆதியாகமத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாலும், தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானோடத்தை திருப்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார்.
தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக இருக்கும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்கின்றான். ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்கிறான். நான் நான் பெருமையாக போகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தகப்பனை தாயும் விட்டுட்டு நான் எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையோடு செல்கிறேன். ஆனால் அந்த இடத்துக்கு திரும்பி வந்தா இதே இடத்துல நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய்விடுகிறான். இங்கே நடந்த சம்பவம் அடுத்து அவனுக்கு என்ன நடக்கிறது? லாபான் இடத்திலே செல்கிறான், பிள்ளைகளை அவன் பார்க்கிறான். இங்கே லேயாளையும் அவனுடைய இன்னும் ஒரு பிள்ளை அவளை திருமணம் செய்து கொள்கிறான். 20 வருடமாக இந்த லாபான் இடத்திலே அடிமைத்தனமாக இருக்கிறான். இங்கே லாபான் அவனுடைய ஒவ்வொரு முறையும் வஞ்சிக்கிறான். அவனுடைய 10 முறை தன்னுடைய சம்பளத்தை மாற்றுகிறான். இங்கே 20 வருடத்திலே 14 வருடம் அவனுடைய பிள்ளைகளுக்காகவும் 6 வருடம் மந்தைக்காகவும் அவன் இருக்கிறான். கடைசியாக அவனுடைய செயல்கள் எல்லாம் முடிந்தவுடனே அவன் கடைசி நிமிஷத்தில் வரும்போது ஆதியாகமம் 31:11-12 அஞ்சியும் தேவதூதன் ஒன்று சொப்பனத்திலே யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவன், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொழியும் கடாக்களையும் கலப்பு நிற புள்ளி உள்ள வரியுள்ளமாயிருக்கிறது. நீ லாபான் உனக்கு செய்த யாவற்றையும் நான் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன் நானே. நீ என்ன செய்து உடனே புறப்பட்டு உன் சொந்த தேசத்துக்கு போய் என்று சொல்கிறார். அவன் தீர்மானத்திலே அவன் 20 வருடம் ஆகினும் முழுமையாக அவன் தரிசித்த அந்த தேவன் முன்பாக எல்லா காரியத்தையும் வைத்து அவன் செய்கிறான். 20 வருஷ அடிமைத்தனம் மாறுகிறது. அவன் தன்னுடைய தேசத்துக்கு கிளம்புகிறான். இங்கே லாபான் அவன் பின்தொடர்கிறான். அதிலையும் அவன் வெற்றி சிறைக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு கலக்கம் என்ன, ஏசா அவனை மறுபடியுமாக அங்கே அவனை கொஞ்சி விடுவான் ஒரு பயம். இங்கே அவன் யாக்கோபு ஒரு முடிவெடுக்கிறான். முழுவதுமாக அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை நம்பி இங்கே அந்த ஏசாவோடு சமாதானம் பண்ணுகிறான். அவன் பொருத்தனை நிறைவேறினது. அவன் கொடுப்பேன் என்று அவன் எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு எண்ணமே இல்லாமல், எந்த ஒரு தீர்மானம் இல்லாதபடி சென்றபோதே அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அதை நிறைவேற்றி கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே மேன்மையானதை செய்ய உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஏதோ ஒரு கேள்வியோடு இருந்துட்டு கொண்டு இருக்கிறோம். வேலை இல்லையே, பிள்ளை இல்லை, எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையோடு நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் யாக்கோபு ஒரு தீர்மானத்திலே பொருத்தனை பண்ணி ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நம்முடைய வேலை கிடைத்தது கிடைக்கவில்லை என்றாலும் நான் இந்த ஒரு பொருத்தனை செய்வேன். வேலை கிடைத்தால் என்னுடைய சம்பளத்தை நான் கொடுப்பேன். இல்லை ஒரு குழந்தை பிறந்தால் என்னுடைய பிள்ளையை உமக்காக தருவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை இந்த வருஷத்தில் கொடுக்க வேண்டும் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலையிலையும் யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். அவனுடைய போகிற வழியிலே ஆண்டவரை மாத்திரம் நினைத்து கொண்டு கொடுப்பேன், பொருத்தனை பண்ணி எல்லா காரியத்திலும் உமக்கு தசம பாகத்தை கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வருடத்திலும் நான் எல்லா காரியத்திலும் உமக்கென்று நான் கொடுப்பேன். எளியவர்களுக்கு இல்லை எல்லா காரியத்திலும் உமக்கென்று முதல் பங்கை நான் கொடுப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன். தாழ்த்துக்கிறேன் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை